இந்த உலகம் ஏமாற்றம் தரக்கூடியது என்றால் 92 வயது வரை வாழ்ந்த இந்த சகோதரர் ஏன் இன்னும் வாழவில்லை? இதற்கு முந்தையவர்கள் மரணித்தார்களா இல்லையா? நானும் நீங்களும் மரணிப்போமா இல்லையா? இந்த உலகத்தில் இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் மரணித்தார்களா இல்லையா? இந்த உலகம் அப்படித்தான் சகோதரர்களே. நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் மரணிப்பார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த தருணம் என்பது உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அச்ச உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அலியார் அப்பா என்று சொல்லப்படுகின்ற இந்த சகோதரர் 92 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து நம் கிராமத்தில் அதிகமான மக்களோடு புழங்கியிருக்கின்றார் என்பதெல்லாம் நாம் அறிந்த செய்திகள். அப்படிப்பட்ட அந்த சகோதரரை இந்த மண்ணறையில் அடக்கிவிட்டு அல்லாஹுவை அஞ்சுகின்றவர்களாக இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஏராளமான இடங்களில் உபதேசம் செய்யப்படுகிறது. குறிப்பாக மையவாடிகளில் செய்யப்படுகின்ற அந்த உபதேசம் என்பது பெரும்புடைய உணர்வுகளை தூண்டுகின்ற அமைப்பில், நம்முடைய மாற்றுகின்ற அந்த அமைப்பிலே அந்த மையவாடிக்குள் இருந்து கேட்கின்ற அந்த உரைகள் அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர் 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அந்த வசதிகளை கொண்டது, ஏமாற்றம் தரக்கூடியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது பெரும்பாலும் ஏமாற்றங்களுக்குரியவை என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வை குறித்து சொல்லுகிறான். நானும் நீங்களும் யார் என்றால் கலிமாவை மொழிந்தவர்கள், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றவர்கள், முஹம்மது நபியை இறுதி தூதராக ஏற்றவர்கள். இந்த உலகத்தில் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள், உபதேசம் செய்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நம்புகின்றவர்கள். மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த நம்பிக்கையில் நாம் சிதறுபட்டால், அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் குளறுபடியாக இருந்தால் மறுமையில் வெற்றி கிடைக்காது சகோதரர்களே. இந்த உலகத்திலும் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. மறுமையை நாங்கள் உளப்பூர்வமாக நம்புகிறோம். நம்பினால் முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள் வருவோம். மறுமையை நம்பவில்லை என்றால் இந்த உலகத்தில் முஸ்லிம் என்ற அந்த பகுதியிலிருந்து ஏனைய பகுதிக்குள் சென்று விடுவோம். நானும் நீங்களும் மறுமையை நம்புகின்றவர்கள் என்றால் அந்த மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த எல்லோரையும் தனித்தனியாக விசாரிப்பான் என்பதை நானும் நீங்களும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஆகிரா கைருல் லிமனித்தகா, வல் ஆகிரா கைர் லிமனித்தகா, இரையச்சம் உள்ளவர்களுக்கு ஆகிரா தான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரையச்சம் உள்ளவர்களுக்கு மறுமைதான் சிறந்தது என்று சொல்லுகிறான். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இரையச்சம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக என்ன வந்தாலும் இந்த உலகத்தில் இபாதாக்கள் செய்கிற விடயத்தில் சரியாக நின்று செயல்பட வேண்டும் என்று ஆசை கொண்டு செயலாற்ற வேண்டும். இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, ஏமாற்றம் தரக்கூடியது என்று சொல்லுகிறானே, அந்த கண்ணோட்டத்தில் முதலாவதாக பார்க்கின்றவர்களாக நாம் மாறுவோம். இரண்டாவதாக, இந்த உலகம் ஏமாற்றம் தரக்கூடியது என்றால் 92 வயது வரை வாழ்ந்த இந்த சகோதரர் ஏன் இன்னும் வாழவில்லை? இதற்கு முந்தையவர்கள் மரணித்தார்களா இல்லையா? நானும் நீங்களும் மரணிப்போமா இல்லையா? இந்த உலகத்தில் இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் மரணித்தார்களா இல்லையா? இந்த உலகம் அப்படித்தான் சகோதரர்களே. நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் மரணிப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சகோதரர்களே. மறுமை வெற்றிக்காக நம்முடைய வாழ்வை சற்று புனிதப்படுத்த ஆசைப்பட வேண்டும்.
இந்த இடத்தில் எப்படியும் நானும் நீங்களும் வருவோம் சகோதரர்களே. இதே குழிதான், இப்படியான ஒரு அமைப்பு தான், இப்படியான ஒரு வெள்ள ஆடைதான் நம்மை இறுதியில் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். நம்முடைய இபாதா, அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிதானமாக சிந்திப்போம். இஸ்லாத்தை பேசுகின்றவர்கள் நாங்கள், ஈமானோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் நாங்கள். அதானொலி கேட்டது சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இல்லங்களிலிருந்து பாங்கோசை கேட்டது, பாங்கோசைக்கு பதில் சொன்னவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் இருந்தோமா? பாங்கோசை கேட்டது, பதில் சொன்னவர்களாக இருந்தோமா? மையவாடிக்குள் வந்தோம், மையவாடிக்கான அந்த பிரார்த்தனையோடு வந்தோமா சகோதரர்களே? நம்மை பற்றி நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பேசுகிறோம், விவாதிக்கின்றோம், ஏராளமான கருத்து முரண்பாடுகளோடு இருக்கின்றோம். பேசுகின்ற சகோதரர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஐங்கால தொழுகை என்பது இல்லை சகோதரர்களே. ஐங்கால தொழுகை என்பது, உரிய நேரத்தில் ஜமாத்து தொழ வேண்டும் என்பது அந்த பகுதி இல்லை. நாங்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்குமான வித்தியாசமே தொழுகை என்றார்கள். அந்த தொழுகை இல்லாமல் இந்த மன்னரைக்குள் வாழ்ந்து, மன்னரைக்குள் வந்து அல்லாஹ்விடம் சுவனத்தை வேண்ட முடியுமா? மன்னரைக்குள் வருகின்ற நேரம் தொழுகை இல்லாதவர்களாக வந்து ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை தருவானா? எப்பொழுது மரணம் என்பது நமக்கு தெரியாது சகோதரர்களே. இபாதத்தின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக மாறுவோம். இபாதத்தின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக மாறுவோம். அந்த ஆர்வம் மறுமைக்காக வாழுதலாக மாறும். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக இந்த செய்தியோடு முடிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரனுடைய காலத்தில் முஅத்தா என்ற யுத்தம் நடைபெற்றது. அல்லாஹ்வின் தூதர் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களில் எல்லோரையும் அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். முதல் நாள், யுத்தம் நடைபெறுவதற்கு முதல் நாள், வித்தியாசமாக எல்லோரையும் அழைத்து அந்தந்த தளபதிகளை உருவாக்கினார்கள். முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்தான் இந்த யுத்தத்திற்கான தளபதி என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் இதற்கு முந்தைய யுத்தங்களில் எல்லாம் இப்படி ரசூலுல்லாஹ் பேசியதில்லை. இரண்டாவதாக சொன்னார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் ஜாஃபர் நீங்கள் தலைவராக நில்லுங்கள் என்றார்கள், தளபதியாக நிற்க வேண்டும் என்றார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொல்லப்பட்டால் ஸைத், அந்த நபித்தோழர், மூன்றாவதாக ஒரு நபித்தோழருடைய பெயரை சொன்னார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஒரு பக்கம் கவலை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேச்சு மறைமுகமாக இந்த மூன்று நபர்களும் அந்த யுத்தத்தில் ஷஹீதாகுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். உயிரோடு வாழுகிறார்கள், நாளைய தினம் முஅத்தா போர், இன்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த சஹாபாக்கள் மறுமைக்காக வாழாவிட்டால், மறுமையை நம்பாவிட்டால், நான் யுத்தம் செல்லவில்லை, நான் யுத்தம் போக மாட்டேன் என்று புறமுதுகு காட்டியிருப்பார்கள். ஏன் அந்த மூன்று தளபதிகளும் ரசூலுல்லாஹ் மக்கா மதீனாவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் நடைபெறுகிற யுத்தம் சம்பந்தமாக வீடியோ காட்சி மூலம் மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்தா இவர் மரணித்து விட்டார், இந்தா இவர் மரணித்து விட்டார், இந்தா இவர் மரணித்து விட்டார். நான்காவதாக அரபுலகத்தின் சிங்கம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை தூக்கினார்கள், வாளை தூக்கினார்கள், யுத்தத்தில் வென்றார்கள். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுத்தத்திற்கு போவதற்கு முன்னாடி நீ ஷஹீதாக்கப்படுவாய் என்ற அந்த உணர்வு, மறுமைக்காக வாழுதல் என்ற அந்த உணர்வு வந்தால் எதையும் தாங்குவோம் சகோதரர்களே. அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்ய வாருங்கள் என்ற அந்த பகுதியில் பேசவில்லை, அவர்களுடைய ஈமானை பேசுகிறேன். நாம் யுத்தம் என்பது அது ஒரு பெரிய பகுதி. அதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தலாமே. ஐங்கால தொழுகையோடு இருக்கலாம் என்றோ இன்று இரவு கூட நாம் மரணித்து காலையில் ஜனாசா என்று சொல்லலாம் சகோதரர்களே. தொழுகையாளிகளாக, நாளாந்த ஔராதுகளை ஓதுகின்றவர்களாக, இஸ்லாம் எதையெல்லாம் வன்மையாக கண்டித்ததோ நம்முடைய வாழ்க்கையில் ஷைத்தான் அப்படியே ஆசையாக அழகாக வைத்திருக்கிறான். புறம் பேசாதீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். குர்ஆன் அப்படி சொல்லுகிறார். அந்த பாவத்தை கோல் சொல்லாதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. கோல் சொல்லுகின்றவர்கள் மன்னரையில் வேதனை செய்யப்படுவார்கள் என்ற நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம்.
அவதூறு பேசாதீர்கள் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. துருவி துருவி ஆராயாதீர்கள் என்றால் குர்ஆன் பேசுகிறது. அடுத்தவர்கள் தொடர்பாக உங்களுடைய உள்ளங்களில் கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது என்றால் குர்ஆன் பேசுகிறது. என்று பேசுகிறது. கெட்ட எண்ணம் பாவம் என்று குர்ஆன் பேசுகிறது. அத்தனை பாவங்களையும் அழகாக ஷைத்தான் தருகிறான். தோழர்களே, நம்மை எல்லாம் நரகம் அனுப்புவது, என்னையும் உங்களையும் நரகம் அனுப்புவது ஷைத்தானின் குறிக்கோள். சகோதரர்களே, ஷைத்தானுக்கு தேவை நாமெல்லாம் பிளவுபட வேண்டும், நாம் சண்டை போட வேண்டும், நாம் இரத்த பெருக்கோடு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் குர்ஆனும் சுன்னாவும் நிலைநிறுத்தப்படக்கூடாது. இதுவெல்லாம் ஷைத்தான் அவனுடைய நுட்பத்தினூடாக செயலாற்றுகின்றான். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்காக வாழுவோம். நானும் நீங்களும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் படித்தவர்கள். பொதுமக்களை விட மறுமையில் நானும் நீங்களும் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உணர்வுகளை அறிந்தவன். இந்த கபரு எப்படி நம்மை அழைக்கிறதோ அதன் பிறகு மறுமையில் எழுப்பப்படுவோம். நம்முடைய உள்ளங்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். சகோதரர்களே, நாம் இந்த சமூகத்தில் மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது மறுமைக்காக வாழுகின்றோம் என்ற உணர்வோடு நம்முடைய பிரச்சாரங்கள் இருக்க வேண்டும். இந்த சகோதரருக்காக அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம், தொழுகையில் கலந்து கொண்டோம். ஜனாசாவின் பின்னாடி நிறைய சகோதரர்கள் வந்தீர்கள். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திற்கு வந்த நாம் இதன் பிறகு வானவர்கள் வருவார்கள், விசாரிப்பார்கள். அந்த விசாரணை என்பது வித்தியாசமான விசாரணை. சகோதரர்களே, இந்த உலகத்தில் இவரனுடைய உயிர் பிரிகிற நேரம் வானவரை கண்டிருப்பார். அடுத்த பகுதியாக கபருக்குள் இவர் காணுவார், நாமும் கபருக்கு சென்ற பிறகு காணுவோம். அந்த நேரத்தில் அவருடைய ஈமானின் உறுதிக்காக அல்லாஹ்விடம் இந்த இடத்தில் பிரார்த்திப்போம். சகோதரர்களே, இந்த அதிக நேரம் நின்று பிரார்த்திக்கின்றவர்களாக, சகோதரங்களாக, ஒரு எண்ணியவாறு நம் கிராமத்தவர் என்ற அந்த உணர்வோடு மறுமையில் இவரும் சுவனம் பெற வேண்டும். இந்த மண்ணறைக்குள் சகோதரர்களை ஏராளமானவர்கள், நானும் நீங்களும் வந்தோம், நானும் நீங்களும் கதைத்தோம், சிரித்தோம், ஏராளமான பேச்சுக்களை பேசினோம். இந்த மண்ணறைக்குள் எத்தனை சகோதரங்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் ஊருக்கான தியாகவான்கள், நம்முடைய முன்னோர்கள். நானும் நீங்களும் சற்று நேரம் நிதானித்து துவா கேட்டிருக்கின்றலாம் அல்லவா? அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றுகின்றவர்களாக, பேச்சை குறைத்து செயலை அதிகமாக்குகின்றவர்களாக, நல்லெண்ணம் வைக்கின்றவர்களாக, இபாதத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக மாறுவோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த கபருக்குள் அழைக்கின்ற நேரம் அல்லாஹ் பொருந்தியவர்களாக வருவோம். அதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. இந்த சகோதரருக்காக நீண்ட நேரம் நின்று துவா செய்துவிட்டு களைவதுதான் பொருத்தம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரார்த்தித்து விட்டு செல்லுங்கள். வல்லவன் ரஹ்மான் நாம் மரணித்து கபருக்குள் இருக்கின்ற நேரம் நல்ல பல மக்களை இந்த இடத்திலே அழைத்து வந்து பிரார்த்திக்க வைப்பான் என்ற நல்ல உணர்வோடு பிரார்த்தித்து விட்டு செல்வோம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.